நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சிலர் அறியாமையில் இருக்காங்கன்னு தோணும். சிலர் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக இருக்குன்னு தெரிஞ்சு கூட அதை ஒரு 4 பேரோட அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்கிறாங்களும் தோணும். ஈகோயிஸ்டிக் அல்லது அறியாமை. இன்னைக்கு அதை ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவே பண்ணுறாங்க. ஒரு ஒரு குழு இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு குவான்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் பொதுவான இப்போ 100 பேர் தனியாக எடுத்தீங்கன்னா அதில் இந்த பெர்சன்டேஜ் குவான்டிஃபை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதை அந்த இன்னைக்கு பல்வேறு அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த பிரபஞ்சம் அதை பற்றின புரிதலும் அதை பற்றின கருத்தும் எல்லாருக்குமே ஒன்றா தான் இருக்குது. ஆனால் அதிலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்வதற்கு இது அவங்க ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மென்ட்டா ஒட்டுமொத்த கூட்டத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கிறதுக்காக ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மென்ட்டா வச்சிருக்காங்கங்கறீங்க. வேற சார் தன்னாலேயே எல்லாம் முடியும்ன்ற ஆணவம் பிடிச்சவங்க சார். ஆணவம் பிடிச்சவங்க. ஆமாங்க சார். ஓகே. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? கட்டுப்பாடுகளுக்கு உட்படாதவர்கள். நீங்க ஒரு பையன் பாக்குறீங்க, உங்க மருமக பையன் பார்த்த பையன் நாத்திகன். பொண்ணு தருவீங்களாமா நாத்திகனுக்கு? தரமாட்டோம். ஏன் தர மாட்டீங்க? அன்பு இல்லாதவர்கள் சொல்லலாம். அன்பு இல்லாதவர்கள், இரக்கம் கருணை இல்லாதவர்கள். இரக்கம் கருணை இல்லாதவர்கள் பொண்ணு தருவீங்களாமா நாத்திகனுக்கு? ஒரு நாத்திகருக்கு நீங்க பொண்ணு கொடுப்பீங்களா? தகுதியா இருந்தான்னா கொடுப்பேன் சார். கொடுப்பீங்க. பக்கத்துல கொடுப்பேன் சார். கடவுள் நம்பிக்கை வச்சுட்டு அவங்க சரியான கேரக்டர் இல்லைன்னா அப்போ பொண்ணு கொடுத்து வேஸ்ட் ஆயிடும். அவங்களுக்கு நம்பிக்கை வேற, அவங்களுக்கு கேரக்டர் வேற. கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற, அவங்களுடைய எப்படி நல்ல பழக்க வழக்கம் நம்பிக்கைங்கிற வேற, கேரக்டர் வேற. சோ நல்ல குட் கேரக்டர் அப்படின்னா என் பொண்ணை கண்டிப்பா கொடுப்பேன் நான். பக்கத்துல சார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சார். ஏன்னா அவங்க மனசாட்சிக்கு பயப்படாம எல்லா வேலையும் பண்ணுவாங்க சார். அவங்க மனசாட்சிக்கு பயப்பட மாட்டாங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க ஐயோ நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கவங்க பார்க்கலனாலும் கடவுள் பார்ப்பாரேன்றதுக்கு பயப்படுவாங்க. கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதுக்காக பயப்படுவாங்க சார். ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எதை வேணா செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்பிக்கையே இல்லையே, அதனால நான் கொடுக்க மாட்டேன் சார். அவங்க அந்த மாதிரி நினைக்கிது. அவங்க சொன்னதுக்கு ஒரு விதத்தில் மட்டும் நான் மறுக்கிறேன். உண்மையில் அவங்களாவது கடவுள் பார்க்குறானேன்ட்டு தப்பு செய்திருக்கிறாங்க. நாங்கள் வி ஆர் கண்ட்ரோல் பை அவர் இன்னர் செல்ஃப். நாங்கள் எதுவுமே கட்டுப்படுத்தலாம் கூட நாங்கள் எங்களை நாங்களே தான் கட்டுப்படுத்திக்கிறோம். எங்களுக்கான அறங்களை நாங்களே தான் வகுத்துக்கிறோம். ரொம்ப ப்ராக்டிக்கல். எங்களுக்கு தப்புன்னு தோன்றத்தை செய்ய மாட்டோம். செஞ்சால் எங்களுக்கு உறுத்தும். அவங்களாவது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். நாங்கள் யார்கிட்டையும் கேட்க முடியாது. எங்களை உறுத்திட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகே, அங்கேயாவது மன்னிப்பு இருக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறதுனால. இது ஒரு வியூ.